யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் சொல்லி, இந்த பணிவிடை ஓட்டங்கிறத வச்சு தான் நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே பவுலடிகள் யாரை பற்றி சொல்கிறாரு? யோவான் ஸ்நானகரை பற்றி சொல்கிறாரு. யோவான் ஸ்நானகர் யாரை பற்றி சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறாரு. அப்போ யோவான் ஸ்நானகர் எப்படிப்பட்டவருங்கிறத அவர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? கடவுளால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருவர் இருந்தால் அவர் பேர் யோவான் சொல்லி. அப்போ கடவுள் அவருடைய முன்குறித்த காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அவர் தேவதூதர்களையோ இல்லை முன்குறித்த மனிதர்களையோ இல்லை ஊழியக்காரர்களையோ இல்லை தீர்க்கதரிசிகளையோ அப்போஸ்தலர்களையோ யாரோ ஒருத்தர்களை அந்தந்த நேரத்துக்கு முன்குறித்தபடி அந்த காலத்தில் அனுப்புகிறாரு. அவர் கொடுக்குற வார்த்தையை கொடுத்து நமக்கு அவர் நல்வழிப்படுத்தவோ இல்லை ஒரு பாடம் கற்பிக்கவோ இல்லை நம்மளை மீட்கவோ ஏதோ ஒரு வகையில் அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளவோ சபைகள் இருக்குது, எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆனால் தேவ வார்த்தை போய் செல்லுபடி ஆகிருக்கான்னா செல்லலை. ஏன்னா மனுஷ வார்த்தையாக மாறிடுச்சு அது. அதனால் தேவ வார்த்தை வேத புரட்டனாக இருக்கிற ஒரு சகோதரனுக்கு 2 தரம் புத்தி சொல்லுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேத புரட்டு நிறையா இருக்கிறதுனால நமக்கு சத்தியம் போய் சேரலை. அப்போ இங்கே பணிவிடை ஓட்டம் சொல்கிறார் அவர். பணிவிடை ஓட்டம்னா என்ன? பணிவிடைனா என்ன? பணிவிடைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணின்னா என்னது? வேலை. விடைன்னா என்னது? ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பேரும் விடை தான். ஒருத்தர் கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஐயா வேலை முடிச்சுட்டு போயிட்டு வரட்டுமான்னு சொல்லி விடை பெறுவதும் விடை தான். இல்லை வேலை கொடுத்தவர் ஐயா இங்கே வாங்க, நீங்கள் வேலையை நல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்க, நீங்கள் போகலான்னு அவரே நமக்கு விடை கொடுத்து அனுப்புவதும் விடை தான். அப்போ பணி விடை அது. ஓட்டம்னா என்னது? ஓட்டம்னா என்னது? கொடுக்கப்பட்ட வேலையை மிக தீவிரமாக சரியாக செவ்வனை செய்து முடிக்கணுங்கிற எண்ணமும் ஆற்றலும் நமக்கு இருந்துச்சுன்னா அது ஓட்டம். அப்போ இந்த ஓட்டங்கிற வார்த்தையை பவுலடிகள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாரு. அப்போ இந்த ஓட்டம் எங்கெல்லாம் இருக்கும்? அவரே சொல்லுறாரு, பந்தய பொருளுக்காக ஓடுறவங்க பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணுங்கிறார் இல்லையா? அப்போ அந்த ஓட்டம்ங்கிறது பந்தய ஸ்போர்ட்ஸில் இருக்குது. அப்புறம் அந்த ஓட்டம் தேவையான தகுதியான வேலைகளுக்கு ஓட்டம் தேவை இருக்குது. இப்போ காவல்துறையில் ஒரே ஓட்டம், அந்த செகண்ட்ஸு நிமிஷத்துக்குள்ளே வந்தால் அந்த அவங்க பாஸுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஓட்டங்கிறது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு ஓட்டம் இருக்குது. அது என்ன சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு ஓட்டம் இருக்குது. வாழ்க்கை ஓட்டம். அது பலவிதமான ஓட்டம், அதில் 1-2 சொல்லிட்டோம். ஆனால் மிக முக்கியமான ஓட்டம் என்னென்னா சரீரத்தில் இரத்த ஓட்டம். 128 இருந்தால் தான் அது சமநிலை. இல்லைன்னா லோ, இல்லைன்னா ஐபிபின்னு சொல்லி அது சமநிலையற்ற நிலையில் தான் இருக்கும். அப்போ சரீரம் இயங்காது. அப்போ நான் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரத்தம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் ஓட்டத்தை நிறுத்துச்சுன்னா என்ன ஆகும்? வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க ஆர்ஐபின்னு இல்லையா? அது மாதிரி அந்த ஓட்டங்கிறது சரீரத்துக்குள்ளே ஓடுதுங்க, ரத்த ஓட்டம் மாதிரி ஓடணும். அப்போ அன்றைக்கி ஐயா கடாவட்டுன்னு ஒன்று நடத்தினார் இல்லையா? அதில் 1 மாதமாக எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு ஸ்டன்னிங் வேர்டு சொன்னார் பாருங்கள். ஆடு தலையை வெட்டும்போது தலை துண்டிக்கப்பட்டுரும், சரீரம் துடிக்கணும் அப்படின்னாரு. சரீரம் துடிக்கணும்னாரு இல்லையா? அப்போ இந்த தலையோட ரத்த ஓட்டம் அங்கே இருந்தால் தானே சரீரம் துடிக்கும் இல்லையா? அப்போ ஆடு வெட்டப்பட்டு 2026 வருஷம் அவர் நமக்காக வெட்டப்பட்டு 2026வது வருஷத்தில் நம்ம நிற்கிறோம். ஆனாலும் சரீரம் துடிக்குதானா? இல்லை. சரீரங்கிற வார்த்தையை நம்ம எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சபைக்கு தான் சரீரம். அப்போ சபையில் கொடுக்கப்பட்ட பணியை நம்ம செய்யணும். அதை எப்படி செய்யணும்? ஓடி ஓடி செய்யணும், செவ்வனே செய்யணும். அதை தான் சரீரத்தில் இரத்த ஓட்டங்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பணிகளை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும்? சபை இயங்காத சபை ஆயிரும் இல்லையா? அதுதான் சரீரத்தில் இரத்த ஓட்டம் இருக்கணுங்கிற மாதிரி அவர் எப்போ ரட்சிக்கப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்துனால அழைக்கப்பட்டாரோ அப்போ இருந்து பவுலடிகள் இந்த ஓட்டத்தை தொடங்கிட்டார் இல்லையா? அப்போ இந்த யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லும்போது
மத்தேயு, லூக்கா, யோவான் எல்லாருமே சொல்லும்போது தீர்க்கதரிசி நாகம்னு ஏசாயா தீர்க்கதரிசியை மட்டும்தான் சொல்லிட்டு வராங்க இல்லையா. மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் 2 வசனத்தையும் சொல்கிறார். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தில் அவர் மல்கியாவில் சொல்லப்பட்டது 3:1 மல்கியா 3:1 சொல்லப்பட்ட வசனத்தையும் சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்ட வசனத்தையும் சொல்லி தான் அவர் அங்கே சொல்கிறாரு. தீர்க்க தரிசன ஆகமங்களின் வாசிங்களா. மார்க் 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரத்தில் 2:3 இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். பார்த்தீங்களா, மல்கியா 3:1 இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரம்னு ஏசாயா 40:3 இவருங்க சொல்லிட்டார். மற்ற எல்லாருமே ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமங்களில் சொல்லப்பட்டவன்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வந்தார். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகர் எதாவது வந்தார், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக வந்தார். பார்த்தீங்களா, அது இயேசு கிறிஸ்துக்கும் இவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இவரும் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டு கேப்ரியல் தூதனால லேவி கோத்திரத்தை ஆச்சாரியனான சகரியாட்ட போய் உனக்கு ஒரு மகன் பிறப்பாங்கிறத கேப்ரியல் தூதன் மூலமாக சொல்லப்பட்டார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிறப்பாருன்னு சொல்லி மரியாள்கிட்ட போய் சொன்னதும் கேப்ரியல் தூதன் தான். இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கும். இப்போ நம்ம உலக பிரகாரமாக யோவான் ஸ்நானர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் உடனே என்ன நினைப்பாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவர் வந்தார். ஆனால் யோவான் 1:15 இவர் சாட்சி சொல்லும்போது அவர் வரிசையாக சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு, 6 வாசிங்கள்ல 6க்கு அப்புறம் அவர் யோவான் 1ஆம் அதிகாரம் 6க்கு அப்புறம் அவர் சொல்கிற பாருங்க, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் இல்லை அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்படும் பொருட்டு அவர் வெளிவந்தார். யோவான் ஸ்நானகர் அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருந்தார், அவர் உலகத்தோடு ஒட்டவே இல்லை. அவர் வனாந்திரத்தில் தனியாக தான் இருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருடைய உணவாக இருந்துச்சுருவாங்க. ஆனால் வெட்டுக்கிளின்னா நம்ம இந்த பாஞ்சு பச்சை கலரில் பறக்கிறது அந்த புள்ளி வெட்டுக்கிளின்னு நினச்சிடக்கூடாது. இங்கிலீஷில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லோக்கஸ்ட்னு போட்டிருக்கோம். லோக்கஸ்ட்னு என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான மரத்தினுடைய கிழங்கு. இப்போ எப்படி மரவள்ளி கிழங்கு இருக்கோ அது மாதிரி ஒரு கிழங்கு, இல்லை அந்த மரத்தினுடைய கனி வகையிலேருந்து வரக்கூடிய விதைகளுமே இந்த நட்ஸ் மாதிரி அதையுமே லோக்கஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன்னு நீங்கள் பேர் கிரில்ஸ் எல்லாம் சாப்பிடுவார் அது மாதிரி நினச்சிடாதீங்க. இது இங்கிலீஷில் லோக்கஸ்ட்னு போட்டிருக்குது அப்படி. அப்போ இந்த மாதிரி அவர் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டாருன்னா சொல்லுவாங்க. ஆனால் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் அவர் செஞ்சார். அவருடைய வார்த்தை ஞாபகம் இருக்கா இல்லை, அவருடைய வார்த்தை அவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. மறுநாளிலே இயேசு நடந்து போகிறதை கண்டு இதோ தேவாட்டுக்குட்டின்னு அவர் சொன்னார்ல. ஏன் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிகள் என்னென்ன பலிகள் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு தனி மனிதன் பாவம் செஞ்சால் பாவ நிவாரண பலிக்கு கொடுக்க வேண்டிய ஆடு மாடு பற்றி அவனுக்கு தெரியும். குடும்பம் செஞ்சுருந்தாலும் கொடுக்க வேண்டிய பலியை பற்றி அவருக்கு ஆடு மாடை பற்றி அவனுக்கு தெரியும். தான் கோத்திரத்திலே ஒருத்தர் செஞ்சுருந்தாலும் அந்த கோத்திரத்துக்கே மொத்தமாக என்ன பலி செலுத்தணுங்க ஆடு மாடை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ராஜாவே செஞ்சுருந்தாலும் அதுக்கான பலி விவரங்களும் தெரியும். அதே மாதிரி ஒரு தேசம் பாவ தாபத்தில் மாட்டிக்கிட்டுனா 2 ஆட்டுக்கு மேலே சீட்டு எழுதி போட்டு போக்காடுன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கு விழுந்துச்சுன்னா அது பாளையத்துக்கு புறம்பே வெட்டப்படுங்கிற அந்த போக்காடை பற்றியும் தெரியும். ஆனால் உலகத்தின் பாவத்தை
சுமந்து இருக்க வந்த தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துங்கிறது அங்கே யாருக்கும் தெரியாது இல்லையா? அதைத்தான் அவர் அங்கே வெளிப்படுத்த வந்தவர். அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப பகிரங்கமாகவே சொல்லிட்டார். ஒரு உலகத்தின் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு அடிச்சுட்டு கிடந்தீங்களாப்பா, இவர் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. பின்னால் பவுலடிகள் அதை சொல்கிறாரு, ஆனால் முதல்ல இவர் தான் சொல்கிறாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு அங்கே அறிமுகப்படுத்தாருன்னா சாதாரணமாக அறிமுகப்படுத்தாரு. அவர் ஞானஸ்நானம் கொடுக்குற அந்த காட்சிகளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் பார்க்கும்போது யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் எல்லோரும் அப்படின்னு நாங்கள் அந்த தேசமே கூடியிருக்கிற இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்குற இடத்துல இவர் சொல்கிறாரு இல்லையா? அப்போ தேசம் முழுக்க இவர் தெரிஞ்சிடுச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஐயா நடத்தல சொன்னாங்க பார்த்தீங்களா, விசுவாசிகளே அவிசுவாசிகள், தன்னை அறிந்திருந்த தன்னை விசுவாசிக்கிற விசுவாசிகள்கிட்ட தான் அவர் பேசுகிறார் இல்லையா? அப்போ அறிந்திருந்தாங்க, இவர் சொன்னார். ஆனால் அதை 2 பேர் தான் கூர்ந்து கவனித்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு அன்னைக்கு கூட சொன்னார்ல. அப்போது இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்த 2 பேர் பின்னாலே போயிட்டாங்க. அது வரைக்கும் யோவான் ஸ்நானகருடைய சீடராக இருந்த அந்திரேயாவும் யோவானும் அன்னையிலேருந்து பின்னால் போயிட்டாங்க இல்லையா? அப்போ இப்படி வந்து சொன்னவர். அப்போ இங்கே பணிவிடை ஓட்டம் நம்ம எதை பற்றி பேச வரோம்னா, பணிவிடைங்கிறது என்னது? கடவுள் கொடுக்குற வேலை, கடவுள் கொடுக்குற ஊழியம். உலக பிரகாரமாக அது முதலாளி கொடுக்குற ஊழியங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். நம்ம ஒரு வயிற்று பொழப்புக்கு செய்கிற வேலைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து பணிவிடை அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய ஊழியம். அப்போ இந்த ஊழியத்துக்கு வந்து சாதாரணமாக எல்லோரும் வந்துடலாமான்னா வர முடியாது. ஒரு பெரிய பேர் வாங்கின உலகம் முழுக்க சுற்றின ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தால் கூட அவர் பையன் ஊழியக்காரராக வர முடியுமானா வர முடியாது. கடவுளுடைய முன்குறிப்பும் அந்த தேவ திட்டமும் இருந்தால் தான் வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மோசையை வந்து கடவுள் அழைத்தார் இல்லையா? மோசை எங்கும் என் வீட்டில் உண்மை இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கினவர். ஆனால் அவர் பையன் கெர்சோமும் எலியேசரும் ஊழியத்துக்கு பின்னால் வர முடிஞ்சுதான், வர முடியல. யாரோ எங்கேயோ யாருன்னே தெரியல, திடீர்னு வராரு ஒருத்தர் யோசுவான்ட்டு இல்லையா? யோசுவா பற்றி சொல்லும்போது நூனின் குமார்